இங்க கால் நடக்க முடியாது 70 வயசு பாட்டி ஒருத்தர் போட்டு தள்ளுறதுக்காக பிளான் போடுறாங்க. அதுக்காக ஹாஸ்பிட்டல்ல ட்ரேவ் எடுத்துட்டு வர நர்ஸ் மேல தெரியாம இடிக்கிற மாதிரி இடிக்கிறாங்க. அதுல அவர் அசந்த கேப்ல அவர்கிட்ட இருந்து ஒரு ஊசி தூக்கிடுறாங்க. அதுக்கப்புறம் பாத்ரூம் போறதா சொல்லி உள்ள போயிட்டு அங்க இருக்கிற விண்டோ வழியா பின்னாடி இருக்கிற கொடியை பிடிச்சிட்டு மேல ஏறாங்க. இவங்களுக்கு சப்போர்ட் அந்த பாத்ரூமுக்கு வெளியில அவங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட் யாரையும் உள்ள விடாம பாத்துக்கிறாங்க. பார்த்தா இவங்களுக்கு கால் இல்லைனாலும் கை ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. சோ அந்த கையை வச்சுக்கிட்டே கொஞ்சம் கொஞ்சமா மேல இருக்கிற ஃப்ளோருக்கு ஏறிட்டு இருக்காங்க. இன்னைக்குன்னு பார்த்து இவங்க பிளான் பண்ணி போட்டு வந்த மாதிரி பூ போட்ட ட்ரெஸ் போட்டுருக்கோம். இவங்க அந்த கொடியில இருக்கிறது யாராலுமே பார்க்க முடியல. இவ்வளவு கஷ்டப்பட்டு யாரா போட்டு தர போறாங்கன்னு பார்த்தா 60 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தன் இவங்க 2 பேரையும் கூட வச்சுக்கிட்டு தப்பான வேலை பண்ணிட்டு இருந்திருக்கான். ஆனா திடீர்னு அவன் மட்டும் மனசு மாதிரி போலீஸ் கிட்ட அப்ரூவ் ஆயிடுறான். சோ போலீஸ் இன்னைக்கு ரைடு வர போறாங்கன்னு தெரிஞ்சு சைலண்டா எஸ்கேப் ஆயிடுறான். அந்த ரைட்ல போலீஸ் சுத்ததுல தான் இந்த லேடிக்கு முதுகிலும் அடிபட்டு இப்படி நடக்க முடியாம போயிடுது. அது மட்டும் இல்லாம இவங்களோட இளமை காலம் முழுசும் அந்த ஜெயிலே போயிடுது. ஆனா இவன் மட்டும் வெளியில வந்து நல்ல வாழ்க்கை வந்துட்டு இருக்கான். சோ அவனை பழி வாங்குறதுக்காக தான் இங்க வந்திருக்காங்க. இப்ப இவனுக்கு ஏற்கனவே ஹார்ட் ப்ராப்ளத்துக்காக தான் இந்த ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கான். அது தெரிஞ்சு இவனுக்கு சோடியம் நைட்ரேட் ஊசியில கலந்து போட்டு விட்டுறாங்க. போட்டதும் அவன் கையில இருக்கிற பேண்டை இவங்க கைக்கு மாத்திட்டு இவங்க கையில இருக்கிற பேண்டை அவனுக்கு மாத்தி விட்டுறாங்க. ஆக்சுவலா இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வர எல்லா பேஷண்டோட ஹார்ட்டையும் மானிட்டர் பண்றதுக்காக எல்லாருக்குமே இந்த பேண்டை போட்டு விட்டுருக்காங்க. சோ அவனோட பேண்டை இவங்க எடுத்துட்டு வந்து யாரும் பார்க்காத இடத்துல இவங்களுக்கு இவங்களே ஷாக் கொடுத்துக்கிறாங்க. அதுல இவனோட ஹார்ட் ரேட் அதிகமாயிட்டு தான் சிக்னல் காட்டுது. உடனே டாக்டர் எல்லாருமே ஓடி வராங்க. அதுக்குள்ள இவங்க பேண்டை கழட்டவும் ஹார்ட் நின்னு போனதா சிக்னல் காட்டுது. சோ அவர் இயற்கையா இறந்து போனதா எல்லாரும் நம்பிடுறாங்க. கடைசியில் இவங்க பிளான் பண்ண மாதிரியே போட்டு தள்ளிடுறாங்க.